பாம்பு கடிச்சு யாருக்கு உயிர் போறது இல்லைங்க, அந்த பயத்துல கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். 2 விஷயங்க பாம்பு கடிச்சா, ஒண்ணு பயப்படக்கூடாது, 2 கசப்பான பொருள் சாப்பிடணும், உயிர் காப்பாத்திடலாம். அட்லீஸ்ட் ஆஸ்பத்திரி போற வரைக்காவது ஒரு கசப்பான பொருளை வாயில போடுங்க, ஒரு மனசுல தெம்பு கிடைக்கும், உயிரை காப்பாத்திடலாம். இப்ப சொல்லுங்க, கசப்பு துருப்பு நாமளே சாப்பிட்றதில்ல, ஓரம் எடுத்து வச்சாச்சு. சார் இனிப்பு சாப்பிடாதீங்க சார், சக்கரை வந்துடும். சரிங்க சார். உப்பு சேர்த்திக்காதீங்க, பிபி வந்துடும். சரிங்க சரி, ஓரம் எடுத்து வச்சிடுறாங்க. புளி சேர்த்திக்காதீங்க, மூட்டு முழங்காலாம் வலிக்கும். அப்படிங்களா, சரிங்க. என்னங்க சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது 6 சுவை, ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு நோயை காரணம் காட்டி ஒதுக்கிக்க சொல்றாங்களே, ஏத்தாங்க சாப்பிட்றது. யாராவது உங்ககிட்ட இந்த சுவையை சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு புரியலையா? யாரோ ஏமாத்துறாங்கன்னு புரியலையா? எந்த சுவையும் எந்த நோய்க்கும் எதிரியா கிடையாது, தெரியுங்களா உங்களுக்கு? கர்ப்ப காலத்துல பெண்கள் மாசமா இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? மனசுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா சுவை சுவையா வாங்கி கொடுத்தா நல்ல குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்களா? அவங்க சும்மா இருக்க முடியாது, ஓடுவாங்க, அதை இதையும் தின்னுட்டே இருப்பாங்க. கேட்டு பாருங்க, நாக்கு அப்படியே துடிக்கும், எதையாவது சாப்பிடலாமான்னு. எந்தெந்த உறுப்பெல்லாம் சேர்ந்து இப்ப இந்த குழந்தை உருவாக்குதோ அந்த உறுப்புக்கு என்ன சக்தி வேணுமோ நாக்கு அந்த சுவையை கேட்பாரு. புரிஞ்சுங்களா? கர்ப்ப காலத்துல பெண்கள் பாருங்க, ஏதாவது சாப்பிட்டே இருப்பாங்க, கசப்பு பிடிச்சி சாப்பிடுவாங்க, இனிப்பு கேட்பாங்க, மாத்தி மாத்தி டப்பாவில் வீட்டில் ஒரு டப்பா விட மாட்டாங்க, எல்லாத்தையும் உருட்டி உருட்டி எடுத்து வாயில போட்டிருப்பாங்க. நம்ம கலாச்சாரத்தில் கட்டு சோறு ஆக்கி போடுற கலாச்சாரம் வச்சிருக்கிறோம், சோறாக்கி போடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம். ஆன்டிபயோட்டிக் சோறுன்னு ஆக்கி போடல, சாப்பாடு ஆக்கி போடுற குழந்தை நல்லா பிறக்கும், அவ்வளோதாங்க. பாருங்க எவ்வளோ நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. கர்ப்பமா இருக்கிற அம்மாவுக்கு விதவிதமா சுவை சுவையா சாப்பாட்டை கொடுத்தா குழந்தை பிறகுன்னு சொன்னாங்களா? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்களா? நைட்டு 12 மணிக்கு பாருங்க, இந்த அம்மாக்கள், கர்ப்பமா இருக்கிற அம்மாக்கள் நைட்டு பேய் மாதிரி இருக்கும் தின்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நாக்கு கேட்கும், நைட்டு 12 மணிக்கு ஓடி போய் திங்க, சும்மா இருக்க முடியாது. மனசுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சுவை சுவையா சாப்பிட்டா தான் குழந்தை நல்லா பிறக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் நோயோடு இருக்கிறீங்களோ உங்களை கர்ப்ப காலத்தில் இருக்கிற ஒரு மாசமா இருக்கிற அம்மாவா நினைச்சிட்டு விதவிதமா தின்னுங்க, அப்பதான் நோய் குணமாகும். கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கிட்டு சப்போட்டா பழத்தை பார்த்தா பயம், உருளைக்கிழங்கு பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம். ஆனா மாத்திரை பார்த்தா பயம் இல்லை, அதை மட்டும் அள்ளி அள்ளி சாப்பிட வேண்டியது, மற்ற எல்லாத்தையும் பார்த்தா பயம். நான் கேட்கிறேன், சப்போட்டா பழத்துல இனிப்பு கொடுத்த கடவுள் பைத்தியக்காரனாவ? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கடவுளை பத்தி எவ்வளவு பேசுறோம், கொஞ்சம் யோசிக்க மாட்டோம். பழங்கள்ல இனிப்பு இருக்குது, கடவுள் பைத்தியக்காரன் எங்க யோசிச்சிருக்கீங்களா? திராட்சையில புளிப்பு இருக்குல்ல, கடவுள் பைத்தியக்காரனா? யோசிச்சு பாருங்க. எல்லா கீரையிலையும் எல்லா காய்கறியிலையும் உப்பு நிறைய இருக்குது. எந்த அளவுக்கு உப்பு சாப்பிடுறீங்களோ உடம்பு ஆரோக்கியம் அதிகமா இருக்கும். அதாவதுங்க, ஒரு இனிப்பு எடுத்து வாயில போடுங்க, பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க. 2வது இனிப்பு வாயில போடுங்க, பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க. 3வது இனிப்பை வாயில போடும் போது திகட்டுதா நாக்கு? திகட்டினதுக்கு அப்புறம் இனிப்பு சாப்பிட்டா சக்கரை நோய் வரும். அது வரைக்கும் சாப்பிடலாம், ஒண்ணும் ஆகாது. உங்க நாக்கு தான் டாக்டர் சொல்றாருல திகட்டுதுன்னு, அதை மீறி சாப்பிட்டா சக்கரை நோய் வரும். குளுக்கோஸ் டப்பா ஆஸ்பத்திரியில் மாட்டி இருக்கும் போது நோயாளி கிட்ட இனிப்பு சாப்பிடாதீங்க, நாங்க சாப்பாட்டு மூலமா என்ன கிடைக்குமோ குளுக்கோஸ் மூலமா உள்ள போட்டிருக்கிறோம், நீங்க இனிப்பான பொருளை சாப்பிட்டா வயிறு பசிக்கும், நிறைய சாப்பிட்டீங்கன்னா இன்னும் குளுக்கோஸ் அதிகமாயிரும், வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சது. குளுக்கோஸ் டப்பா ஆஸ்பத்திரியில் மாட்டும் பொழுது மட்டும்தான் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது வழக்கம் போல சுத்தி சுத்தி வந்து ரோட்ல போற வரவங்களை இனிப்பு சாப்பிடாம இருக்கிறீங்க. சோடியம் குளோரைடு மாட்டும் பொழுது உப்பு சாப்பிடக்கூடாது, குளுக்கோஸ் மாட்டும் பொழுது இனிப்பு சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். நீங்களாம் சாப்பிடலாம். உங்களுக்கு இன்னும் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குறீங்களா? எமர்ஜென்சி உங்களுக்கு கிடையாது இல்லை, சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. உங்க டாக்டர் தாங்க டாக்டர், நாக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, திகட்டுது இல்லை அப்புறம் கஷ்டப்படுறீங்க, நீங்க கணக்கு வைக்கிறீங்க. உப்பு அள்ளி போட்டு வைக்கிற சாப்பிட முடியுமா? கறிக்குதுன்னு சொல்றீங்களா? ஆனா உப்பு கம்மியா இருந்தா சாப்பிட்டு போயிடுறீங்களா? அது நோய். உப்பு கம்மியா இருந்து சாப்பிட்டா நோய். காரம் அதிகமா வச்சு என்ன பண்றீங்க? ஐயோ காரமா இருக்குன்னு ஒதுக்கி வைக்கிறீங்களா? ஆனா காரம் கம்மியா இருந்தா சாப்பிட்டு போறீங்களா? காரம் கம்மியா சாப்பிட்டா நோய். உங்க நாக்கு எப்போ உப்பு பத்தலன்னு சொல்லுது, உப்பு போட்டு சாப்பிடணும். அந்த காலத்துல இலையை வச்சு உப்பு தனியா வைப்பாங்க. எதுக்கு? உங்க நாக்குக்கு எவ்வளவு உப்பு கேட்குதோ அதை போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஊருக்கு எதுக்கு வச்சாங்க? சாப்பிடும் போது காரம் பத்தலாம் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு கலந்து சாப்பிடுங்கன்னு வச்சாங்க. அவங்க நாக்கு தாங்க டாக்டரு,
சுவைதான் மருந்து. உங்க நாக்கு என்ன கேட்குதோ அதை கொடுங்க, நோய் குணமாங்க. சொல்லுவாங்க நாக்குக்கு அடிமையாராதீங்க, நோய் வருமாங்க. இந்த மருத்துவத்துல நாக்குக்கு அடிமை ஆகுங்க, அப்பதான் நோய் குணமாகும். புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் சொல்றேங்க, எந்த நோய்க்கும் எந்த சுவையும் எதிரி கிடையாது. உங்க நாக்கு ஒத்துழைச்சா, நாக்கு மீறி சாப்பிட்டா மட்டும்தான் நோய் வரும். ஏன் தெரியுமா இந்த மாதிரிலாம் சொன்னாங்க? இப்படி யாரெல்லாம் சுவையை சாப்பிடாம இருந்தீங்களோ அப்ப நோய் பெருசாகும் சொல்லியிருக்கிறாங்க. வடிவேல் ஒரு ஜோக்கில் சொல்ற மாதிரி, ரூம் போட்டு உட்காந்து புதுசா யோசிச்சு ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது நடந்துட்டு இருக்கு. அதனால தயவு செய்து இனிமேல் யாரும் எந்த சுவையும் ஒதுக்காதீங்க. உங்க நாக்கு ஒதுக்கிற நிறுத்துங்க. நாக்கு சாப்பிடும் பொழுது திகட்டுதான் ஒதுக்கி வைங்க, சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் நாக்கு தாங்க டாக்டர், சுவைதாங்க மருந்து. இப்ப நாம இப்பதான் கிளைமேக்ஸ் வந்திருக்கிறோம். சாப்பாட்டை எப்படி சாப்பிட்டா நல்ல பொருளா கலக்கிறது. இதுக்கப்புறம் சொல்ல போறதெல்லாம் சாப்பாடு எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி குடிக்கணும், இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு பேப்பர்ல ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடிச்சு வெளியே போகும்போது ஆளாளுக்கு ஒரு சீட் கிடைக்கும். ஏங்க அது என்னங்க குடிச்சிட்டு பேசுறீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. இது மோருங்க, இது நன்னாரி சர்பத்து. பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்காக தப்பா நினைச்சிட வேண்டாம். எதுக்குன்னா மோர், குருமிளகு, உப்பு. அப்போ உப்பு புளி காரம் வந்துருச்சுங்களா. நன்னாரி சர்பத்துல இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு இருக்கும். இப்போ இதுல 3 சுவை, இதுல 3 சுவை. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப சொன்ன பார்த்தீங்களா 6 சுவை மருத்துவம், இவ்வளவுதான். நான் என்ன பண்றேன், பேசிட்டே இருப்பேன். எப்ப எனர்ஜி கம்மியாகுதோ பார்ப்பேன், எனக்கு எது நாக்கு பிடிச்சிக்குன்னு பார்ப்பேன், இதை குடிப்பேன். அதில் இருக்கிற சுவையை கொப்பிடிச்சு முழுக்கிறோம் இல்லைங்களா. 6 சுவையை மாத்தி சாப்பிட்டு வெறும் சுவை மூலமா உயிரோடு இருக்கலாம் சொன்ன இல்லைங்களா. அந்த வேலை நடந்துட்டு இருக்கீங்க. எனக்கு சாப்பாடு கொடுக்காம இதை 2 மட்டும் கொடுத்துட்டு பேச சொன்னா 10 மணி நேரம் பேசுவேன். இந்த சுவை மாறி நாக்கில் படும் பொழுது பிராணசக்தியை மாத்திட்டு இருக்கு. கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரியாச்சு, சுவை மருத்துவத்தை நிரூபிச்ச மாதிரி ஆச்சுங்க.